இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 18th ஆகஸ்ட் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் மோட்டிவேஷன். இஃப் யூ ஆர் அஃப்ரைட் டோன்ட் டூ இட். இஃப் யூ ஆர் டூயிங் இட் டோன்ட் பி அஃப்ரைட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. கண்டிப்பாக இதில் ஒரு 1000 மீனிங் இருக்குது. புரியாதவங்க இன்னொரு முறை திரும்பி படிங்க. ஓகே, நீங்கள் பயந்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யாதீங்க. அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயப்படாதீங்க. அதுதான் அதோட மீனிங்கு. பட்டு இதுக்குள்ளே பல அர்த்தம் இருக்குது. இது ஒரு அர்த்தம் கிடையாது. இது நம்ம ட்ரேடிங்க்கு கிடையாது. இது என்டையர் லைஃபுக்கு தான் இது. பட் ட்ரேடிங்கோடையும் நீங்கள் இதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோன்றதெல்லாம் கிளியராக இருந்து தான் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஐயோ அம்மம்மா கடவுளை வேண்டுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. பிகாஸ் எந்த விஷயத்தை இதுதான் ரிஸ்க்கு இதுதான் ரிவார்டுன்னு எடுத்தீங்கன்னா பயம் இருக்காது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் ஏதோ பிளைண்டாக எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் என்னன்னே தெரியல ஏதோ எடுத்துட்டிங்கன்னா அப்போது பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு லெவல் கீழே போக போக நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை மேலே போகும்போது செல் பண்ணிங்கன்னா மேலே போகும்போது வச்சுட்டே இருப்பீங்க. ஸோ லைஃப்லேயும் அதுதான். ஒரு விஷயம் துணிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு முன்னாடி தட் இஸ் ஓகே, ஒன்றும் இது கிடையாது. பட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பயப்படக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பயன்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதாவது இஃப் யூ ஆர் அஃப்ரைட் டோன்ட் டூ இட், இஃப் யூ ஆர் டூயிங் இட் டோன்ட் பி அஃப்ரைட். இதை பல முறை படிங்க, உங்களுக்கு பல அர்த்தம் இதில் புரியும். ஓகே, டெக்னிக்கல் படி டெய்லி RSI 52.27 அருமையாக 52க்கு மேலே டெய்லி RSI வந்துடுச்சு. ஸோ பட் இன்னமும் ஒன்றும் 30, 70 அதெல்லாம் வரல. பட் நான் ஓரளவுக்கு நம்ம ஆகஸ்ட் 8th எதிர்பார்த்தோம் ஒரு லோ. ஸோ அந்த லோவோட செட்டில் ஆகிட்டு மார்க்கெட் அருமையாக 600 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. இதுதான் இது நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலேயாவது இருக்கணும்னு பேசணும். கரெக்டாக 2 நாள் முன்னாடியே கிளியராக மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மூவ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது தெரியும். மீட்டிங்கு அது இது நியூஸு ஆளுக்கு ஒன்று பேசினே இருப்பாங்க. பட் அதெல்லாம் பார்த்தா ட்ரேடே பண்ண முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக காஷியஸாக இருங்க, கேஷில் கையை வச்சுக்கோங்க, இது பண்ணுங்க, இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் நீங்கள் கேட்டுனே இருப்பீங்க. ட்ரேடே கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அந்த மாதிரி பேசின்னு இருக்கவங்க ட்ரேடே பண்ணுறது கிடையாதுன்றது உண்மை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை ஸ்டிக் ஆகிட்டு போங்க. யார் சொல்கிறதையும் ஆக்சுவலாக கேட்காதீங்க. உங்கள் பிளான் கரெக்டாக இருந்ததுன்னா அதுலேயே போங்க. பிகாஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே இருந்தது, 2 நாள் இருந்தது. இப்போது பெரிய கேப் அப் ஆகிருக்கு. இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் 20யும் ஜாயின் பண்ணியிருக்கு. இன்னும் 50 மட்டும்தான் இட்ஸ் பெண்டிங்கு. ஓகே, வால்யூம் படி FISம் 550 crores பை பண்ணியிருக்காங்க. அண்ட் DISம் இன்றைக்கி 4103 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ஒரு ஸ்லைடு வந்து ஸ்டில் 6,70,000 கான்ட்ராக்ட் பப்ளிக் பையில் தான் இருக்காங்க. சில பேர் ஆனால் இன்றைக்கி நினச்சிருக்கலாம், அப்போ பப்ளிக் ரொம்ப நாள் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு வின்னும் பண்ணல. இன்னும் 25,500லேருந்து பார்க்குறோம் நம்ம அதிகமாக ஆக்குனதை. அதுக்கப்புறம் 24,400, தென் 24,300. ஸோ இந்த இடத்துக்கு போனால் தான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு மேலே போகும்போது பப்ளிக் இதே மாதிரி கான்ட்ராக்ட் இருந்தாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. ஓகே, அதுவும் தப்பிச்சுக்குவாங்க தான், வின்னெல்லாம் கிடையாது. 26,000 போகுது, அவங்க ஒரு 6,70,000 கான்ட்ராக்டே பையில் இருக்காங்கன்னா அப்போ தான் பப்ளிக் வின்னே தவிர பப்ளிக்லாம் வின்னே கிடையாது. 25,500, 400, 300 ரேஞ்சில் தான் ஹியூஜ் அக்குமுலேஷன் நடந்தது. இதை என் வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கே தெரியும். இல்லை இப்போ இது புதுசாக பார்க்குறவங்க பின்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் இது ஒரு ஸ்லைட் மட்டும் இதுவாக இருக்குது. 6,70,000 கான்ட்ராக்ட் பப்ளிக் ஸ்டில் இஸ் இன் பை. இது ஒரே ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் இன்னும் தைரியமாக இருக்கிறாங்க. 2,09,000 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. அது எதனால் அப்படின்றதும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். எனிவே, ஆஸ் ஆஃப் நோ பப்ளிக் இஸ் இன் பை ஒன்லி. இந்த ஒரு இது ஓகே. ஆனால் பப்ளிக் இதில் ப்ராஃபிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு 25,600க்கு மேலே போனால் தான் அவங்களால ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இது மாறினா தான் எதுவாக இருந்தாலும் மாறும். ஓகே, இந்தியா விக்ஸ் 12.34 இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான மூவ். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த 13க்கு மேலே ஒரு மூவ் சூப்பராக நடந்திருக்கு. ஸோ
ஸோ வேல்யூவேஷன் நிஃப்டி பி ரேஷியோ 21.86. நார்மல் வேல்யூவேஷனில் தான் ரொம்ப நாளாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் நார்மல் வேல்யூவேஷனில். என்றைக்காவது ஒரு நாள் தான் சீப்பாக கிடைக்கும். அது கிடைக்கும் போது நம்ம இந்த இயர் கிளியராக பேசியிருந்தோம். அதுதான் 22,000க்கு கீழே. பட் அது ரொம்ப அதெல்லாம் ஒரு அப்படியே 10 நாள் 20 நாள்லாம் நிற்கவே நிற்காது. அது அவ்வளோதான். அது ஒரு நாள் வரும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடும். இதே மாதிரி ஒரு நார்மல் வேல்யூவேஷனில் தான் லைஃப் லாங் இருக்கும். எப்பயாவது ரொம்ப டாப் போகும், எப்பயாவது ரொம்ப 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 எப்பயாவது கீழே வரும். அப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த இயர் அது வந்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் பேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த உடனே நல்லா ஒரு ப்ரெடி டீசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் நிறைய பேர் வந்து அதாவது கொஞ்சம் சில பேர் ராவாக இருக்காங்க, அதாவது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் பாருங்கன்ட்டு. பட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 95 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியராக லைவ்லேயே காமிச்சோம். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் ஃபியூ பீப்புள் ஆல்ரெடி ஸ்டார்டட் மேக்கிங் மணி. ஸோ இது பேட்ச் 2லேயே நான் பார்த்தது தான். இந்த ஃபஸ்ட்டு டேலேயே தே ஸ்டார்டட் மேக்கிங் குட் மணின்றதை. அண்ட் இன்னைக்கு நம்ம பேட்ச் 3யும் இதில் இருக்குது. அண்ட் சில பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை நான் 8th பாட்டம்னு சொல்லிக்கினே இருக்கிறேன். அதனால் அவங்க தைரியமாக வச்சுருந்துருக்காங்க. இவங்களாம் 39,000 ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 29,000 இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்ட்ராடே இந்த ட்ரேடு. இதுவும் இன்ட்ராடே. இது 47,000லாம் அந்த 8th பாட்டம் முடிஞ்சிச்சுன்ற அந்த சொன்ன தைரியத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி பண்ணது. இதுவும் பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸு. திஸ் இஸ் ஆல்சோ பேட்ச் 3. ஆமாம், ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பேட்ச் 3. ஓகே, ஒரு 3-4 பேர் ஸ்டார்டட் மேக்கிங் மணி. பட் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதால் நிறைய பேர் பண்ணல, இல்லைனா இன்றைக்கி நிறையா வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மேட் ப்ராஃபிட் ஆன் 18th August. ஓகே, நிஃப்டி அபோவ் 10 EMA மட்டும் இல்லை, 20 EMA இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இதான் நம்ம கண்டினியூஸாக பேசியிருந்தோம். இது வந்து எப்படின்னா, நம்ம ஆகஸ்ட் 1st and 4th வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். 8th or 11th ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பாட்டம் ஃபார் த மந்த்னு. ஸோ நிஃப்டி இஸ் கோயிங் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். August 8th பாட்டம் ஃபார் த மந்த். ஆஸ் ஆஃப் நவ் 60-80 பாயிண்ட்ஸ் அப் மூவ். இந்த பாட்டம்லேருந்து 8th பாட்டம்லேருந்து 680 பாயிண்ட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் நம்ம இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்க்குறோம். யாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்களான்றது தெரியல. பட் ஃபஸ்ட் அன்றைக்கே வந்துட்டு 8th தான் பாட்டம் ஆகும். அதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். பட் அது நடக்கிறதுன்றது கண்டிப்பாக நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாம் கடவுளோட செயல் தான். ஸோ உங்களுடைய அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற வரைக்கும், கடவுளோட அருள் இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். உங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சதுனாலும் அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விக்ஸும் நம்ம விக்ஸுக்கு ரெட்டு கொடுத்துருந்தோம். விக்ஸும் ஒரு மாதிரி இன்றைக்கி 13.46 கொஞ்சம் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி வந்தது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு 50-50 ஆகிடுச்சு. ஒரே ஒரு பிரச்சனை, இன்னும் அந்த ஸ்டில் பப்ளிக் இன் பை மூட் அப்படின்னு இருக்குது. பட் அதுக்குள்ளேயும் நம்ம 680 பாயிண்ட்டு ஒரு ரொம்ப ப்ரெட்டி டீசெண்ட் மூவ் பார்த்துட்டோம். சில பேர் கேரி ஃபார்வர்ட் பண்ணவங்களாம் நல்ல ப்ராஃபிட்ஸை எடுத்திருப்பாங்க. அண்ட் ட்ரம்ப் புட்டின் மீட்டு எப்படியுமே இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காதுன்றது தெரியும். ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த மீட்டிங்கோட ரேட்டிங் 10ன்னு சொன்னது வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பிகாஸ் ட்ரம்ப் புட்டின் மீட்டுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இழுபறியான விஷயம். இப்போது நீங்கள் வந்து காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா விட்டு கொடுக்குமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே போயின்னு இருக்கு. பிகாஸ் அந்த ஃபைட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற டாஸ்க்கு இல்லாமல் விட்டு கொடுங்கன்னும் போது அது அவ்வளோ ஈஸியாக முடியுமா அப்படின்ற கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் ஒரு இடத்த போய் ரஷ்யா பிடிக்குது. அதில் ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவங்கக்கிட்ட ஓட்டு எடுக்கும் போதும் அந்த இடத்துல இருக்கிறவங்க நாங்கள் ரஷ்யாவோட சேர்றதுக்கு தான் விருப்பம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. அதை திருப்பி கொடுக்க முடியாது. அது இல்லாமல் இன்னொரு 2 ஏரியா வந்து விட்டு கொடுத்துருங்க, ஸோ இந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படின்னு பேசும்போது
அது ஒத்துக்குவாங்களான்றது தெரியாது. பிகாஸ் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதுக்காக நம்ம இவ்வளோ நாள் ஃபைட் பண்ணோம்? அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி விட்டு குடுக்குறது? அப்படின்றது கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இத்தன பிரச்சனை ஆல்ரெடி ஆயிருக்கு. அப்ப அதுக்கு சொல்யூஷன் இல்லையான்ற மாரி இருக்கும். அதேமாரி ஆப்போசிட்ல இருக்கிறவரு இந்த இடத்த நம்ம தான் வச்சுக்கணுன்றதால தான் அவர் இன்னும் பிரசிடென்ட்டாவே இருக்கிறாரு. ஸோ அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறதால அவ்வளோ உடனே இதுவாகாது. பட் அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நல்ல மீட்டிங்கா முடிஞ்சிருக்கு. ரேட்டிங் இஸ் 10ன்னு குடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் எனிவே ரஷ்யாவ கிட்ட நீங்க ஆயில் வாங்குறதால தான் இந்தியாவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப்ன்னு சொன்னது. ரஷ்யாவோடயே அவர் கை கோர்க்கும்போது அது இனிமே அது பெரிய ஒரு டாபிக்கா இருக்காதுன்ற மாரி போகுன்ற மாரி எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட அது மாரி தான் ஆச்சு. பிகாஸ் த இது எவ்ரிபடி நோஸ் இது. இவ்ளோ பெரிய பிரச்சனை ஒரே நாள்ல ஒரு மீட்டிங்ல சரியாயிடாதுன்றது தான் தெரியும். ஆனா ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏதாவது கேபிட்டல் கெயின் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாரு. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாக்ம்போது ஏதாவது வரும். பிகாஸ் மார்க்கெட் ஏறலன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸே கவர்மெண்ட்டுக்கு வராது. 0 டாக்ஸ் தான் வரப்போகுது கேபிட்டல் கெயின்ல. அப்போ அதில் ஏதாவது கொஞ்சம் குறைச்சா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் எனிவே ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸும் நல்ல ரீஃபார்ம் தான். பிகாஸ் இது என்டையர் புவர் பீப்புளுக்கும் சரி மிடில் கிளாஸுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னும் எதுக்குன்றதெல்லாம் சொல்லலை. கண்டிப்பா நெறையா பெனிஃபிஷியலா இருக்கும். கண்டிப்பா எஃப்எம்சிஜி, சிமெண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸு இதுக்கெல்லாம் பெனிஃபிட் ஆவறதுக்கு நெறையா சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்க்குறோம், இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கவே கூடாதுன்ட்டு. ஏன்னா இன்சூரன்ஸே ஒருத்தன் பாவம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போதும், அதுக்கும் டேக்ஸ் போடுறீங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். இஎம்ஐ பே பண்றாங்க ஒருத்தங்க. அவங்களால சர்வே ஆக முடியலன்னு தான் போய் லோனே வாங்குறாங்க. அந்த லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஜிஎஸ்டி போடுறதெல்லாம் வந்து கால கொடுமை அதெல்லாம். கொடுமைன்னா அதாவது மன்னர் காலத்துல கூட அவ்வளோ ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ கொடுமையான செயல் அதெல்லாம். பட் அதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸில் அதெல்லாம் கண்டிப்பாக பெட்டர் ஆகிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா ரொம்ப ஒரு கம்மியான இடத்துக்கு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாமே எதிர்பார்ப்பு தான். இப்போதைக்கு ஒன்றும் அந்த ஜிஎஸ்டி அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான். இது செப்டம்பர் மந்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் தீபாவளிக்குள்ளே அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக வெஹிக்கிளுக்கெலாம் நிறைய நாள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை. ஒரு வண்டி 50,000னா நம்ம வந்து அந்த டெலிவரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1,00,000த்துக்கு மேலே ஆயிடுது. அந்த வண்டியோட காஸ்ட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவனுக்கு 50,000 தான். அதாவது அவன் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு 50,000 தான். ஆனால் அந்த வண்டியை நம்ம வெளியில் எடுத்துன்னு வரதுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. எல்லாமே டேக்ஸாக போகுது. ரோட் டேக்ஸு, அந்த டேக்ஸு, இந்த டேக்ஸு, என்னென்னமோ டேக்ஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து டேக்ஸாக போய் 50,000 வண்டியை நம்ம 1,00,000 மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக 50% மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பெட்டராக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்படி ரொம்ப இதுவாக பேசுனது தான். ஒரு மாதிரி 8th பாட்டம் அவுட்டுன்றது இந்த மந்த்துக்கு பேசினது தான். ஹோப் ப்ரொவைடட் மந்த் எண்டு வரைக்குமே 8th பாட்டமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் இருக்குது 14th செப்டம்பர். வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் டாப்பிக்கு. இந்தியா பிக்ஸ் வீடியோ வரும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். பட் அதை பார்த்துட்டு 14th செப்டம்பர் ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. ஓகே, இது ஹாப்பி கர்மா பரிகாரம் ஆஸ்ட்ரோலஜி 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சில தடங்கள் இருக்கும். அந்த தடங்களுக்கு பரிகாரம் ப்ளஸ் டெம்பிள் டு விசிட்டு. ஓகே, இப்போ நம்ம சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, டெய்லியில் இது இப்போ நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம். நான் இந்த இடத்துலையே சொன்னேன், இந்த இடமே ஃபில் ஆகாது, கொஞ்சம் இதுவே ஃபில் ஆகுறது டவுட்டு. ஃபில் ஆகலைன்னா இது பிரேக்கவே கேப் அப்புன்னு சொன்னேன். ஸோ இது ஃபில் ஆகலை. தென் மார்க்கெட் ஹஸ் மூவ்ட் அப். ஸோ இப்போது இது ரன்னவே கேப் அப்பாக இருக்குது. ஸோ எனி கரெக்ஷன்ஸு ஒரு 25th ஏதாவது ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா, பெரிய கரெக்ஷன்லாம் வராது, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம we can utilize for buying ன்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி
ரன்அவே கேப் அப் அண்ட் திஸ் இஸ் தி பிரேக்அவே கேப் அப். கண்டிப்பாக எக்ஸாஷன் கேப் அப் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த இதுவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் ஒரு அருமையான பிளான் கொடுத்தோம். அந்த பிளான்லாம் எதுவுமே இதுவாகலை. தேர்ஸ்டே மண்டே எதிர்பார்த்தோம், பட் பெரிய கேப் அப் ஆயிடுச்சு. எல்லா டார்கெட்டும் நமக்கு என்ட்ரி கொடுக்காமே போயிடுச்சு. ஸோ இனிமேல் நமக்கு இது எதுவுமே தேவையில்லை, இந்த லைன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இனிமேல் நம்ம புது லைன் போட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எந்த லைனுமே நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட்டை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ இந்த 2545 ஒரு இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த இடம். கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி பிளேஸ். ஓகே, ஏற்கனவே 1 டைம் 2 டைம்ஸ் நல்லாவே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு 3rd டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிளேஸ் ஒரு மேஜர் பிளேஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த வீக்குக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால தான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இதை 2545 கொஞ்சம் கலர் இது கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த 25 ஒரு 45 அந்த ரேஞ்சை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடம் வரும்போது நம்ம ஏதாவது ரிஜெக்ஷன் வருதா அப்படின்றத பார்க்கணும். கீழே எனிவே இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல முறை பேசியிருக்கோம். ஏற்கனவே இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, மேபி ஃப்யூச்சரில் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இது எக்ஸாக்டாக இந்த இடம் இல்லாமல் ஒரு 20 பாயிண்ட் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 680 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 24,700 680 வரைக்கும் வச்சுக்கலாம். பட் ப்ரொவைடட் ரன்அவே கேப் அப்புன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபுல்லாக ஆக்சுவலாக ஃபில் ஆகக்கூடாது. ரன்அவே கேப் அப்பும் ஃபுல்லாக ஃபில் ஆகக்கூடாது. பாதியெல்லாம் ஃபில் ஆகலாம், ஒன்றும் இது கிடையாது. ஃபுல்லாக ஃபில் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எனிவே இந்த வீக்குக்கு இது பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி த மேஜர் இந்த இப்போ போன மூவுக்கு இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ்னால இதை நம்ம சப்போர்ட்டாக பிஹேவ் பண்ணலாமா அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்கோம். மேலே இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அண்ட் இன்னைக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியும், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது என்னன்னே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, மார்க்கெட்டு ஸோ இப்படி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா, ஸோ டபிள்யூ. ஓகே, ஆஸ் ஆஃப் நோ இப்போ இந்த ஃபார்மேஷனை பார்க்கும்போது ஒரு டபிள்யூஆ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கேருந்தே டபிள்யூஆ போனாலும் சரி, இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டு போனாலும் சரி, பட் நாளைக்கும் கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்கு மாதிரி கேப் அப் எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு 50 பாயிண்ட் கூட கேப் அப் ஆகலாம். பட் பிகாஸ் திஸ் ஆக்சுவலி லுக் லைக் அப்படியே ஒரு மாதிரி லுக் லைக் ஒரு வி ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ பிக்சரைஸ்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியில் 4 பார்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கிளியராக இங்கே தெரியுது, அண்ட் செகண்ட் பார்ட் இங்கே தெரியுது, தேர்ட் பார்ட் இங்கே தெரியுது, ஃபோர்த்து பார்ட் இன்னும் தெரியல. நம்ம இமேஜின் பண்ணி இப்படி பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஃபோர்த்து பார்ட்டு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போதைக்கு இதை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் வருதா வரலையா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம ட்ரேடிங்கை எடுக்கணும். பட் இப்போதைக்கு இது வரைக்கும் ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் லுக் லைக் அந்த ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது 15 மினிட்ஸ் சார்ட்டில். ஓகே, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மார்க்கெட் அது கரெக்டாக ஆஸ் ஆஃப் நோ இது கோயிங் இன் அ ரைட் வே. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 8 ஒரு நாள் முன்ன பின்ன வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ இதுதான் பேசியிருந்தது. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் 14 ஒரு நாள் முன்ன பின்னன்றது தான் அந்த 18. மேபி அடுத்த இப்படி இருக்கலாமா, 19th or 20th இப்படி இருக்கலாமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் மேபி மேபி இது ஒரு 25th or 26th இப்படி இருக்கலாமா. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்படி போகலாமா, 28 29 இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் இப்படியே போகணும்னு அவசியம் இல்லை.
அப்படியே இதை பார்த்து பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. பிளைண்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நேராக ஷோரூமுக்கு போயிடுங்க. ஏன் ஷோரூமுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இந்த மூவ் கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் 8th இந்த மந்த்துக்கு பாட்டமா அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னோம். எனவே அதுக்குள்ளேயும் 660 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மூவ் முடிஞ்சிச்சு. 14th ஒரு நாள் முன்ன பின்ன எப்பவுமே வச்சுக்கணும். அதனால தான் இது 8th or 11th சொல்லியிருப்பேன். ஸோ இது 14th or 18th 18th இப்போதைக்கு இது முடிஞ்சிருக்கு. ஸோ இது 19th and 20th அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து 25 to 26 அதுக்கப்புறம் திரும்பவும் இதை பிரேக் ஆகுமா, திரும்பி மேலே போகுமா 28 அப்படின்ற மாதிரி இருக்குது. பட்டு இது எல்லாமே நம்மளுடைய ஒரு கற்பனை தான். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. கற்பனைகள் தப்பாகலாம். ஓகே, ரியல் டைம் மார்க்கெட் தான் இஸ் காடு. நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ட்ரைனிங்கில் இதை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது இதை பற்றி அப்படியே பேசியே இருந்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக சில பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க 8th பாட்டம் சொல்கிறத. பட் என்ன இருந்தாலும் இந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா தான் இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கணும். ஹையர் ஐ ஃபார்மேஷன் எல்லாமே 1 2 3ன்னு 3 வீடியோ போட்டிருக்கிறேன் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்குன்னு. கண்டிப்பாக அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது சொல்லித்தரேன். இந்த இயர் நான் ஃபுல்லாக உங்களோட இருக்கிறேன், பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இயர் நான் இருக்கும் போதே நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. பிகாஸ் கண்டினியூஸாக வருஷம் இப்படி ஃபுல்லாக பேசவே முடியாது. பிகாஸ் இன்றைக்கெலாம் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சு நான் இப்போ வந்ததே இப்போ 2:36 AM பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இட்ஸ் டூ மச் ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய பர்சனல் ட்ரேடை கரெக்டான ஒரு நாலேஜை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. பிளைண்டாக ட்ரேட் பண்ணால் மாட்டிக்குவீங்க. மார்க்கெட்டில் நிறைய கேஷ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கே பேட்ச் 3க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போதும் காமிச்சிட்டே இருந்திருப்போம். ஸோ ஒரு இன்ட்ராடேயில் இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் பர்ஃபெக்டாக ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் ஒரு ஆல்மோஸ்ட் 9500 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு 95 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா 3 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 100 பாயிண்ட்ஸ் போகுது, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி 100 பாயிண்ட்ஸ் போகுது. ஆனால் ஒரு மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ கரெக்டான மூவ்மெண்ட் இருக்கிற போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இது வி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லை தப்பாகிடுச்சு வேறு மாதிரி போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஓகே உங்களுடைய ட்ரேடிங் பிளானை மாற்றணும். அதாவது ஃபுல்லாக இப்போ கீழே போயிட்டே இருக்குதுன்னா என்ன ஒரு வியும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது எங்கே வி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு ப்ரெசண்ட்டு ஓகே இந்த இடத்துல வி கிடையாது டபிள்யூவில் இப்போதைக்கு இது இல்லவே இல்லை இந்த லெக்கு. பட் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். ஹோப் நிறையா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.